நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னையும் சாட்சியாக நிறுத்துகிற என் தேவனுக்கு கோடி நன்றி. எல்லாத்துலேயும் அவர் சொல்கிற ஒவ்வொரு வசனமும் எழுதி வச்சுன்னு ஜெபம் பண்ணுவேன். என் பிள்ளைங்களெல்லாம் சொல்லுவேன்ப்பா, நீ இந்த ஜெபத்தை கேளுப்பா, ஐயா எப்படி தீர்க்க தரிசனமாக ஒவ்வொரு வார்த்தையும் சொல்கிறாருப்பா, அதிசயமாக அற்புதம் செய்கிற தேவனை பற்றி சொல்கிறாரு. ஐயா மூலிமா சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நிறைய எனக்கு நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லி என் பிள்ளைங்கக்கிட்ட, என் பேர பிள்ளைங்கிட்டலாம் சொல்லுவேன். என் பேரன் பையன் 10th பரீட்சை எழுதுனா, அப்பவும் என் பேரனை உட்கார வச்சு சொன்னேன், அப்பா பாரு, நீ ஜெபம் பண்ணு, உனக்கு மார்க் நல்லா கிடைக்கும்னு சொன்னேன். அதே போல் அவனும் ப்ரேயர் பண்ணுவான். எங்கள் பொண்ணு வீட்டில் பண்ணிவிட்டு திருப்பி கடகடன்னு ஓடிப்போய் என் பையன் வீட்டில் போட்டு என் பேரனை பாருப்பான்வேன். ஆண்டவர் நல்ல மார்க் எடுக்க கிருபை செய்தார். சாந்தம் ஸ்கூலில் படிக்கிறான், நல்லா பாஸ் பண்ணி மார்க் எடுத்தான். அதுக்காக என் பேத்திக்கும் கல்யாணத்துக்காக நிறைய நாள் துக்கத்தோடு கவலையாக இருந்தேன். 24 வயசு ஆயிடுச்சு. ஆண்டவரே நீர் தான் ஆண்டவரே, அவர் ஸ்ரீபனையா மூலியமாக எங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்ல மாட்டிங்களான்னு ஏங்கின்னு இருந்தோம். வரதெல்லாம் தடை ஆகினே இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் அருமையாக ஒரே மாதத்தில் நிச்சயதாம்பலம் ஒரு வாரத்தில் வச்சாங்க. அற்புதமாக ₹1 எங்கள் கையில் இல்லை, ஆனாலும் அதிசயமாக பண்ணார் ஆண்டவர். மழை வேனில் போகும்போது அந்த மழையை நிறுத்தி அற்புதமாக மழையெல்லாம் இதுவாகி அற்புதமாக கல்யாணம் வரைக்கும் ஒன்றுமே இல்லை. ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி அற்புதமாக என் தேவன் கல்யாணத்தை நடத்தி கொடுத்தாரு. எங்கள் ஐயாவுக்கு, ஸ்ரீபன் ஐயாவுக்கு, அவங்க குடும்பத்துக்கு, சகோதரிக்கும் ரொம்ப நன்றி சொல்லி ஆண்டவருக்கு கோடி நன்றி சொல்லி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து வரோம். ஒரு சிறிய வில்லேஜ் தான் எங்கள் வீடு. எங்களுக்கு 10 வருடமாக குழந்தை இல்லை. எங்கெங்கேயோ போனோம், எல்லா ஹாஸ்பிட்டலையும் பார்த்துருக்கோம். குறைஞ்சபட்சம் ஒரு 20 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருப்போம். ஐயாவை பார்க்கணும் ரொம்ப பிரியம். ஆனால் டிவியில் பார்த்துன்னே இருப்பாங்க. எங்கள் பிரதர் மூலியமாக ஒருத்தர் வந்து சொன்னார், நீ ஐயா கிட்ட போங்க, விசுவாசமாக போங்க, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 2021 ஐயா வந்து ஒரு சபை வந்து திறப்புழாக்கு வந்தார். பாப்பாஞ்சத்துன்னு ஒரு வில்லேஜில், பூந்தமல்லி பக்கத்தில். அங்கே போய் நானும் என் மனைவி 2 பேரும் போய் ஜெபம் பண்ணோம். கை வச்சு ஜெபம் பண்ணார். அப்பயே அந்த பெரிய கட்டுலாம் உடஞ்சிது. அப்பயே எங்கள் மனைவி வந்து உணர்ந்தாங்க. அது ஜெபம் பண்ணிட்டு போக பிறகு ஒரு 3 மாதம் வச்சு அவங்க கருத்தரிச்சாங்க. என் தேவன் ஐயா மூலியமாக அதிசயம் செய்தார். அதுக்காக அவர் பேரும் அதிசயநாதன் தான் பேர் வச்சிருக்கிறேன். கோடி நன்றி. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஜூடித். நான் வந்து பள்ளிக்கரணையிலேருந்து வரேன். ஃபெப்ரவரியில் வந்து ஆல்ரெடி சாட்சி சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி வந்து என்னோட ஸ்டடீஸ் ரிலேட்டடாக கர்த்தர் எப்படி ஒரு அற்புதமான காரியத்தை செஞ்சாருன்னு சொல்லிட்டு, அப்போ வந்து ஒரு வாட்டி அங்கிள் கிட்ட ப்ரே பண்ணும்போது நான் படிக்கிறதுல போகலாமா இல்லை வேலையை தேடணுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன். அப்போ அங்கிள் மூலயமா வந்து கர்த்தர் சொன்னார், நீ ஒரு வேலையை தாமதிக்காமல் தேடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதே போல் நான் வந்து சும்மா லாயலா காலேஜில் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். அப்போது எந்த இன்டர்வியூ, எந்த ஓப்பனிங்ஸ் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்ளை பண்ணி 2 months ஆச்சு. ஆனால் வந்து எதுவுமே நடக்கலை. ஆனால் கர்த்தருடைய கிருபையில் ஒரு ஓப்பனிங் வந்து நான் செலக்ட் ஆனேன். ஆனால் அப்போ செலக்ட் ஆகும்போது வந்து ஒரு கான்ட்ராக்டர்ன்ற ஒரு பொசிஷனில் தான் இருந்தேன். ஸோ எப்படின்னா எப்போ வேணால் எடுத்துருவாங்க. ஸோ நிறையா ப்ரிவிலேஜஸ் அந்த கான்ட்ராக்டில் இருந்தனால எனக்கு கிடைக்கல. ஸோ நான் அங்கிள் கிட்ட வந்து அன்றைக்கி சாட்சி சொல்லிவிட்டு ப்ரே பண்ணும்போது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ அங்கிள் சொன்னாங்க, பயப்படாத, இன்னும் கொஞ்ச நாள் காத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணி அனுப்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு ப்ராப்பரான போர்டு இன்டர்வியூ அப்படின்னு வந்தது. அதில் ஒரு 7-8 பேர் வச்சு பர்மனெண்ட்டான ஒரு பொசிஷனுக்காக, ஸோ முன்னாடி நான் கான்ட்ராக்டில் தான் இருந்தேன், ஒரு பர்மனெண்ட்டான பொசிஷனுக்காக அதுலேருந்து செலக்ட் பண்ணுவாங்க. நான் நல்லா பண்ணேன். அந்த இடத்துல காடோட ப்ரெசன்ஸும் என் கூட இருந்தது. ஆனால் வந்து அந்த இன்டர்வியூவில் வந்து இன்னொருத்தவங்கள தான் செலக்ட் பண்ணாங்க. ஸோ நான் செலக்ட் ஆகலை அந்த இடத்துல. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி வந்து அப்படி ஒரு பொசிஷன் இருக்குது, ஆனால் வந்து நாங்கள் வந்து நான் வேணால் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ஆனால் ஷுவராக சொல்ல முடியாது உங்களுக்கு தான் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எனக்கு முன்னாடி இன்னொருத்தவங்களும் இருந்தாங்க. அவங்களுக்கு தான் வந்து கொடுத்தாலும் பர்மனெண்ட்டான ஒரு பொசிஷன் கிடைக்கும், உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஸோ இது முடிஞ்சு 1 மாதம் கழிச்சு என்னோடய கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ என்னோடய ஐடி கார்டு எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. ஸோ நான் ரொம்ப சோர்வாக வந்திருந்தேன் அன்றைக்கி. என்னடா இது, இந்த மாதிரி ஒரு அற்புதமான வழியை திறந்தாரு, ஆனால் எதுவுமே வாய்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டே வந்து எனக்கு கால் பண்ணி, உன்னோட கான்ட்ராக்ட் வந்து உன்னை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு
காலையில் நான் என்னோட ஐடி கார்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தேன். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் ஒரு இடத்துலையும் கைவிடவே மாட்டாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ அன்றைக்கி நைட்டே எனக்கு பேசி திருப்பி கான்ட்ராக்ட்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ 1 மாதம் கழிச்சு எனக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி உங்களை வந்து நாங்கள் போர்ட்லேருந்தே பெர்மனெண்ட்டாகவே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்கிறாங்க. எனக்கு என்னடா அது ஆல்ரெடி கான்ட்ராக்ட்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க அப்பாயின்மெண்ட் லெட்டரே. 1 மாதம் கழிச்சு சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்குறேன். அப்போ அந்த பேனல்லேருந்தே உன்னை யாரோ ரெக்கமெண்ட் பண்ணி நீ செலக்ட் ஆகிட்ட. அதுக்கப்புறம் உனக்கு முன்னாடி ஒருத்தவங்களை ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினச்சோல அவங்க இல்லவே இல்லை. ஸோ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாக இருக்கிறாரு. அவரோட பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுகிறதா இல்லைன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ அந்த இடத்துல கர்த்தரை நான் கனப்படுத்தி ஒரு பெர்மனண்ட்டான பொசிஷனில் இப்போ இருக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வாங்க. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளை, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லகேமியனாகிய ஈசாவினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றார், உன் தைல கொப்பை அபிஷேக தைலத்தால் நிரப்பி எடுத்துடுவான். சவுலை அபிஷேகம் பண்ணும் பொழுது தைல குப்பியை நிரப்பிட்டு போன்னு சொன்னார். ஆனால் இப்போ தாவீது அபிஷேகம் பண்ண தைல கொப்பை எடுத்துட்டு போ, பெத்லகேமியனாகிய ஈசாவின் வீட்டிற்குள்ளே போ, அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறேன். பெத்லகேம் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற பெத்லகேம். நேற்றைக்கு வரைக்கும் தரித்திரமான நிலைமையில் நீ இருந்திருக்கலாம். இன்றைக்கு பிறகு கர்த்தர் உனக்கு ராஜரீக அபிஷேகத்தை வைத்து அனுப்ப விரும்புகிறார். கழுதையை தேடி வந்த சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவர் நம்முடைய ஆண்டவர். கரவலாடுகளுக்கு பின்னால சுற்றி கொண்டிருந்த தாவீதை முழு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கின அந்த ஆண்டவர் இன்றைக்கு பெத்லகேமில் பிறந்த ஆசீர்வாதங்களை உங்களுடைய சிரசிலே வைக்கிற நேரத்திலே உன் மீது ஒரு ராஜரீக அபிஷேகம். எத்தனை பேர் அரசாங்க வேலை கிடைக்கல என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், புதிய வருஷத்திலே போக போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தை கொடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்ப்பார். நிறைய குடும்பத்தில் பிள்ளைக்கு வேலை இல்லைன்னாச்சா அப்பா அம்மாவை தெண்டசோறுன்னு சொல்லுவாங்க. அக்கா தங்கச்சி சொல்லுவாங்க, இது வெட்டி ஆஃபீஸர்னு. யார் யார் உன்னை தெண்டசோறுன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு உன் கையால் தான் இனி சாப்பாடுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அன்றைக்கு தாவீதை அவன் தகப்பன் கூட நினைத்து பார்க்கவில்லை. எல்லா பிள்ளைகளும் ஏற்கனவே மிலிட்டரியில் ராஜாவிடத்தில் அரசாங்க வேலை செய்கிறாங்க. இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து நின்ன உடனே ஏற்கனவே பெரிய லெவலில் இருக்கிற அந்த பிள்ளைங்களை தான் கொண்டு வந்து நிறுத்துறாரு. தாவீது என் கண்களுக்கு படவில்லை. எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. சாமுவேல் சொல்றார், இவன் இல்லை. அப்ப வேற பிள்ளையே இல்லையா? ஒருவன் இருக்கிறான், அவன் கரவலாடுகளுக்கு பின்னால சுத்திட்டு இருக்க. அப்பாவுடைய நினைப்பு என்ன? இவன் ஆடு மேய்க்க தான் லாயக்கு. மற்றவர்கள் எல்லாம் ராஜாவிடத்தில் மிலிட்டரியில் வேலை செய்கிறாங்க, இவனுக்கு தான் அரசாங்கத்தை பற்றி தெரியும் என்று தகப்பனுடைய நினைப்பு. ஆனால் பரலோக தகப்பனுடைய நினைப்பு, ஆடு மேய்க்கிற ஒருத்தனை ராஜாவாக்கி அவனுக்கு தெரியாத ராஜரீகத்தையும் தந்திரங்களையும் கொடுத்து அவனை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று. திறமை இல்லை என்று கண்ணீரோடு இருக்கிறாயா? தாளந்து இல்லை, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, இன்றைக்கு நான் கசைக்கு எறியப்பட்ட ஒரு காகிதமாக இருக்கிறேன் என்று கண்ணீரோடு இருக்கிறாயா? மகளே, நீதான் என் ஆண்டவருக்கு தேவை. உன்னை தான் என் ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். உன்மேல் ஒரு ராஜரீக அபிஷேகத்தை என் ஆண்டவர் கொடுத்து உன் வாழ்க்கையின் அர்த்தத்தை ஜனங்கள் புரிந்து கொள்ளுவார்கள். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் வேதைகளை கண்ணீரையும் அனுபவித்த வருஷங்களுக்கும் சரியாக உன்னை மகிழ்ச்சியாக்கி உன்னை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகும் பார்க்கும்படி உன்மேல் மனதுருகுகிற ஆண்டவர் உன்மேல் ஒரு அபிஷேகத்தை வைத்து உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கடைசியாக
பெத்லகேம் ராஜாக்களையே தன் பாதப்படியிலே கொண்டு போய் விழப்பண்ணுகிற பெத்லகேம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 11வது வசனமும் சொல்லுகிறது, ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து அவர்கள் அந்த வீட்டிற்குள்ளே பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்து கடந்து போனார்கள். ராஜாக்களை தேடி பாதப்படியிலே கொண்டு போடுகிற பெத்லகேமின் அபிஷேகம் உங்களுடைய சிரசில் இன்றைக்கு ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். அன்றைக்கு ஈசாக்குடைய வாழ்க்கையிலே பிழைப்பிற்காக கேரார் என்கிற பட்டணத்துக்கு போகிறான். அந்த பட்டணத்தில் ஒரு பெரிய பஞ்சம் இருந்தது. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சமே இல்லாமல் பின்னும் ஒரு பெரிய பஞ்சம் அந்த தேசத்திலே காணப்பட்டதா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் சொன்னார், நீ கேராருக்கு போ. அவன் போனான். இயற்கையெல்லாம் அவனுக்கு விரோதமாக இருந்தது, ஜனங்கள் எல்லாம் அவனுக்கு விரோதமாக இருந்தார்கள். அவன் எங்கெல்லாம் கிணறு தோன்றானோ அங்கெல்லாம் அதை தன்னிடத்திலிருந்து பிடுங்கிக் கொள்வதற்காக வருகிறார்கள். இயற்கை எதிர்மறையாக இருந்தது, அக்கம் பக்கத்து ஜனங்கள் எல்லாம் எதிர்மறையாக இருந்தார்கள். ஆனால் கர்த்தரோ அவனுக்கு சாதகமாக இருந்தார். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அவனுக்கு எதிர்மறையாக இருக்கிறார்களா? நண்பர்களே எதிர்மறையாக இருந்து கூட இருந்துட்டு குழி தோண்டி கொண்டிருக்கிறார்களா? உன்னுடைய குடும்பத்தாரெல்லாம் உன்னை குறித்து தப்பு தப்பா எல்லாரிடத்துல சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா? மொட்டை கடிதாசி எழுதி போட்டு பேரு கூட தெரியாம உன்னுடைய பெயரை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? கடிரோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளை, இது உன்னுடைய நாள். அன்றைக்கு எல்லாரும் ஈசாக்கினிடத்துல வந்து அவன் கஷ்டப்பட்டு தோண்டின கிணறெல்லாம் புடுங்கிட்டு அவனை வேதனைப்படுத்தினார்கள். அவன் விட்டு கொடுத்தான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும், என்னை இந்த பட்டணத்திற்கு அனுப்பின ஆண்டவர் ஒரு வழி அடையும் பொழுது புதிய வழியை திறப்பார். இந்த கிணறு மூடுனா இன்னொரு கிணறு எனக்கு திறக்கும். கடைசியா என்ன நடந்தது? வாக்குவாதம் இல்லாத ரெகோபோத்துக்கு முன்னால கொண்டு போய் விட்டார். ஒரு பெரிய விரிவாக்கம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய எல்லாம் பிடுங்கி கொண்டார்கள் என்று கண்ணீரோடு வந்திருக்கிறியா? எல்லாத்தையும் அபகரிச்சுட்டாங்க என்று கண்ணீரோட வந்திருக்கியா? நான் நம்பி மோசம் போயிட்டு கண்ணீரோட வந்திருக்கிறியா? உனக்காக ஒரு ரெகோபோத் திறக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ரெகோபோத்துக்கு முன்னால கடைசியாக ஈசாக்கை கொண்டு விட்டுட்டு மகனே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. இதுக்கு மேல உனக்கு கஷ்டம் கொடுக்கிற மனுஷனை உன் பக்கமாய் நான் அனுப்புவதில்லை. சத்துருக்கள் எல்லாம் என் கண்ட்ரோல்ல வச்சுக்குவேன். அதனால இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதை பத்தி கவலைப்படாது. இன்னைக்கு உனக்கு ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு ரெகோபோத், வாக்குவாதம் இல்லாத ரெகோபோத். இனி ஒருவனும் உனக்கு முன்பாக வாக்குவாதம் பண்ணவோ உன்னுடையதை அபகரிக்கவோ வருவதில்லை. ஏன்னா நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட மகனே. கஷ்டப்பட்டு உழைச்சதெல்லாம் கோட்டை விட்டுட்டு வந்திருக்கிற மகனே. கஷ்டப்பட்டு நீ கிணறு தோன்ற உழைப்பெல்லாம் வீணா போச்சுன்னு சொல்லி கண்ணீரோட வந்திருக்கிற நீ கவலைப்படாத. இன்னைக்கு பிறகு உனக்கு பிரகாசமான எதிர்காலம். அதுக்கு பிறகு அவன் வாழ்க்கையில் குறுக்கிட ஒருவன் வரல. மாறாக நடந்தது என்ன? அந்த தேசத்தினுடைய ராஜாவாகிய அபிமெலேக்கும் மந்திரிமார்களும் இவனை தேடி வீட்டுக்கு வந்தார்கள். இவனுடைய வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ராஜாக்களை தேடி வர பண்ணுகிற பெத்லகேமின் ஆசீர்வாதம் என்று சொன்னேரே, அந்த ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிறார். அன்றைக்கு ராஜாக்கள் ஈசாக்கை தேடி வந்தார்கள். வந்து சொன்னாங்க, ஈசாக்கு உன் ஆண்டவர் உன் கூட இருக்கிறாராமே, நீ உன் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாமே. 2 காரியத்தை சொன்னார்கள். அவனோடு சமாதான உடன்படிக்கை பண்ணினார்கள். ராஜாக்களை வரவழைக்கிற பெத்லகேமின் அபிஷேகம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க சொல்றாங்க உன் ஆண்டவர் உன் கூட இருக்கிறாராமே. எஸ் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு 2000 வருஷங்களுக்கு முன்பாக பெத்லகேமில் பிறந்த இயேசு இன்றைக்கு உன் இருதயத்தில் பிறக்கிறார். அவர் உன் கூட இருக்கிறாராமே என்று எண்ணி ஜனங்கள் அதை கண்டு சாட்சி சொல்ல போகிறார்கள். சொல்லுவாங்க, உங்க ஆண்டவர் உன் கூட இருக்கிறாருப்பா. அவர்களுக்கு தெரிகிறது இது இயற்கையாக இவனுடைய வளர்ச்சி இயற்கையான வளர்ச்சி அல்ல. இவனுடைய வளர்ச்சி ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரால இயக்கப்படுகிற இவனுடைய தெய்வத்தினுடைய வளர்ச்சி. மனுஷனா இருந்தா இத்தனை தடையை தாண்டி இவ்வளவு கஷ்டத்தை தாண்டி தலை தூக்கி இருக்க முடியாது. தலை தூக்க முடியலன்னு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, தலை தூக்க முடியல.
கொஞ்சம் நிமிர்ந்து வர்றதுக்குள்ளால துளிர ஒடிச்சிடுறாங்க, வாழ்க்கையை உடைச்சிடுறாங்க, மனசை உடைச்சிடுறாங்கன்னு கண்ணீரோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் துளிர் மேல வளர்ச்சி மேல இனி ஒருவனும் கை வைக்க ஆண்டவர் அனுமதிப்பதில்லை. சொல்றாங்க, இது சாதாரண வளர்ச்சி அல்ல. என்னுடைய முன்னேற்றத்தை பார்க்கும் பொழுது இது தெய்வீக வளர்ச்சி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனி தெய்வீக வளர்ச்சி என்று சொல்கிறார். மனுஷன் தொட முடியாத வளர்ச்சி, அவனால் அழிக்க முடியாத ஒரு ரகபோத்தின் வளர்ச்சி, எவனால் உன் பெயரை கெடுக்க முடியாத ஒரு ரகபோத்தின் வளர்ச்சியை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ராஜாக்கள் வந்து சொன்னாங்க, நீ ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். அநேகம் பேர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். சிங்காசனத்தில் இருக்கிற ஆண்டவர் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக பெத்லகேமில் பிறந்த இயேசு குழந்தையாய் அல்ல, தன்னுடைய முழுமையான உயிர் தெழுந்த வல்லமையோடு உங்கள் இருதயத்திலே பிறக்கும்படிக்கு, புதிய வருஷத்திலே பிரவேசிக்க நம்பிக்கையோடு, ஆசையோடு, எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையை, புதிய வருஷத்திற்கு போவதற்கு முன்பாக இன்றைக்கு உன்னை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொன்னீர். ஒருவேளை என் பிள்ளைகள் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ மனவேதனைப்படுத்தி இருந்தால் என் பிள்ளைகளை நீர் மன்னியும். என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு தாரும். ஊழியக்காரனாக என் பிள்ளைகளுக்காக நான் கெஞ்சி ஜெபிக்கிறேன். நிறைய முறை என் பிள்ளைகள் தீர்மானம் எடுத்து மறுபடியும் உம்மை விட்டு ஓடி போயிருக்கலாம். உம்முடைய ஊழியக்காரன் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து என் பிள்ளைகளுடைய இருதயத்திலே நீர் தங்கி என் பிள்ளைகளை ஆளுகை செய்யும். இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருகிறார் என்று சொன்னீரே. இஸ்ரவேலை ஆளப்போகிற ஆண்டவர் என் பிள்ளைகளிடத்தில் நீர் வந்துவிட்டதற்காய் உமக்கு நன்றி. இன்றைக்கு பிறகு என் பிள்ளைகளை நீர் ஆளுகை செய்ய. வாழுகிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக என் பிள்ளைகளுக்குள்ளே நீர் பிழைத்திருப்பீராக. அப்பா, ஆகாரம் அருளுகிற பெத்லகேமின் ஆசீர்வாதங்களை என் பிள்ளைகளுடைய சிரசிலே வைத்து நான் ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு வாழ வழி இல்லையே, பிழைப்பிற்கு வழி இல்லையே, நிரந்தரமான வேலை இல்லையே, நான் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்து இறங்கட்டும். அவர்களுக்கு ஆகாரத்திற்கு வழி, வேலைக்கு வழி, வருமானத்திற்கு வழியை நீர் திறந்து கொடுத்து கடனில் கடந்து கஷ்டப்படுற என் பிள்ளைங்க இந்த பண்டிகை காலங்களிலே கடன் எல்லாம் அடைக்கிறதற்கு நீர் ஒரு வழி வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி. நானே வழி என்று சொன்ன ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு வழிகளை திறந்து தார். ரகபோத்தின் ஆசீர்வாதங்களினாலே அவளை ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி,
photography, drone piloting, studio recording, Photoshop, live streaming, live video mixing and live sound mixing ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B/1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.